நீங்கள் இயக்குனர் சேரன் தெரியும் இல்லையா? பாரதி கண்ணம்மானா சினிமா படம், நாடகம் கிடையாது. பொற்காலம், ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் இருந்து, தேசிய கீதம், இந்த மாதிரி ரொம்ப சிறந்த படங்களை எல்லாம் எடுத்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார். அப்போ அவர் வந்த காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கொண்டு வந்தார். அந்த இயக்குனர் சேரன் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் வாழ்க்கையை பற்றி எழுதினார். அதை தற்செயலாக படிக்கும்போது அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சேரனுக்கு 2 தங்கச்சிகள். ஒருத்தங்க பேர் ரமாதேவி, இன்னொருத்தங்க பேர் வனிதா. 2 தங்கச்சி. அவங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி இருப்பாங்களா, அம்மாவுடைய அம்மா, அவங்க இவங்க குடும்பத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களையும் பேரை சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. ஒருத்தியை பாப்பாத்தின்னு கூப்பிடுவாங்க, இன்னொருத்தியை கருப்பாயின்னு கூப்பிடுவாங்க. ஏன் பாட்டி இப்படியே கூப்பிட்றேன்னா, ஆமாடா அவள் தான் பாப்பாத்தி, இவ தான் கருப்பாய், இப்படின்னே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது. உடம்பு சரியில்லாமல் போகும்போது அப்படியே அணத்துக்கிட்டே இருந்திருக்குது. பாப்பாத்தி காப்பாத்து, கருப்பாயி காப்பாத்துன்னே அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்களையும் விக்ஸ் எடுத்து தேய்க்குதுங்க, வெண்ணி எடுத்து உத்தரம் கொடுக்குதுங்க. சேரன் சொல்லியிருக்காரு, மொதல் அந்த பாப்பாத்தி கருப்பாயின்னு சொல்கிறத விடு, இவளுகளை பேரை சொல்லி கூப்பிட்டு பழகு, நீ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது அப்படின்னார். படக்குன்னு ஆவேசம் வந்த மாதிரி அந்த பாட்டி எந்திரிச்சு உட்காந்து சொல்லியிருக்கு, என்னடா அப்படி சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற, பாப்பாத்தி கருப்பாயின்னா யாருன்னு தெரியுமா உனக்கு, நம்ம குலதெய்வம்டா. அவங்களுக்கு குலதெய்வம் 2 பெண் தெய்வங்கள், அவங்க பேர் பாப்பாத்தி கருப்பாயி. சரி, அதில் என்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாறு உனக்கு இருக்குது தெரியுமா? நம்மலாம் ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் புதுக்கோட்டையில் குடுமியான் மலைக்கிட்ட ஒரு அத்துவான காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வாழ்க்கையில் மழை வரலை, விவசாயம் எல்லாம் நொடிச்சு போய் இனிமேல் வாழவே முடியாதுன்னு நம்மளை மாதிரி குடியான சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இனிமேல் இந்த ஊரில் வசிக்க வேண்டாம், பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலான்னு மாட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்புனாங்க. அங்கேயே இந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கலாம் நாங்கள் இங்கேயே இருந்து வாழ்ந்துக்கிறோம், வாழ முடிஞ்சால் வாழ்கிறோம், இல்லைன்னா சாகுறோன்னு இருந்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணும், நம்ம குடியானவங்க குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்க. அவள் பாப்பாத்தி, இவ கருப்பாயி. 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகுங்க, ஒன்றா சாப்பிடுங்க. ஜாதி மதத்தை பற்றி யார் பேசினாலும் நீங்கள் என்னவும் பேசிட்டு போங்க, நாங்கள் 2 பேரும் சிநேகிதிங்க, நாங்களாம் எஞ்சோட்டு பொண்ணுங்கன்னு ஒன்றா சுற்றுங்க. அவ்வளவு அன்பாக 2 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த குடும்பம், கருப்பாயி குடும்பம் கிளம்பிருச்சு ஊரை விட்டு பஞ்சம் பிழைக்க. பாப்பாத்தி குடும்பம் ஊர்லேயே தங்கிருச்சு. இப்போ மாட்டு வண்டியை கட்டிட்டு இந்த குடும்பம் கிளம்புது. இந்த 2 பிள்ளைகளும் கட்டி சேர்ந்து பிடிச்சி அழுகுறாங்க. 13-14 வயசு பிள்ளைங்க ஏங்கி அழுகுறாங்க. இந்த பிள்ளை சொல்லுது, என்னையும் இவ கூட சேர்த்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. அவள் சொல்கிறா, இல்லைன்னா என்னையை மட்டும் இவ கூட விட்டுட்டு போயிருங்க, நான் இந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவளை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைய வீட்டில் அடைச்சி போட்டாங்க. நைட்டு ஆகுது. மாட்டு வண்டி கடந்து நடு காட்டில் போய் நைட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் போகலான்னு மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு எல்லாம் அங்கங்கே படுத்துட்டாங்க. நைட்டு இந்த பிள்ளைக்கு தூக்கமே வரலை. இனிமேல் நம்ம ஊரை விட்டு போயிட்டோம்னா எந்த காலம் இங்கே வரப்போகிறோம், நம்ம பாப்பாத்தியை பார்க்கவே முடியாமல் போயிருமோன்னு படக்குன்னு நடு ராத்திரி எழுந்துச்சு வந்த வழியாக திடுன்னு காட்டுக்குள்ளே ஓடி வர்றா. ஓடி வரும்போது எதுக்க பார்க்குறா, இதே வேகத்தில் இன்னொருத்தி அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா அந்த பாப்பாத்தி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் நடு காட்டுக்குள்ளே சந்திச்சு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இன்ன பிள்ளை நம்மளை இப்படி பிரிச்சுட்டாங்க, இனிமேல் ஒருத்தவங்க நம்ம பார்க்க முடியாமே போயிருமோ, நம்ம ஒன்று சேரவே முடியாதோ, இனிமேல் நம்ம கதை பேசவே முடியாதோ, கை கோர்த்து நடக்கவே முடியாதோன்னு 2 ஏங்கி அழுகுது. உன்னையும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்னையும் கூட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்ன செய்கிறது? இந்த பிள்ளை சொல்லுது, சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே இவங்ககிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும், அனுமதி கேட்கணும். சேர்ந்து சாகிறதுக்கு இவங்ககிட்ட ஏன் அனுமதி கேட்கணும்? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துருவோன்னு 2 பேரும் ஒரு மெட்டக்கணத்தில் விழுந்து செத்துடுறாங்க. இப்போ விடிகிற நேரமாச்சு. 2 பிள்ளைகளே காணுன்னு 2 குரூப்பும் தேடி வர்றாங்க. பார்த்தா அந்த பாலும் கிணத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி தான் இருந்திருக்கு. அதுக்குள்ளே விழுந்து 2 குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள். இறந்த 2 பிள்ளைகளையும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல வச்சு எரித்து பாப்பாத்தி கருப்பாய் என்று அந்த 2 ஜாதிக்காரர்களும் 2 குழந்தையையும் இன்றைக்கு வரைக்கும் குலதெய்வமாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் 2 பெண்களுக்கான நட்பு இன்றைக்கு அங்கே குலசாமியாக வழிபாடு செய்யப்படுகிறது. இன்னைக்கு தலைப்பு நட்பே துணை. நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் யார் கூட உட்காந்துருக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே உட்காந்துருக்கிறீங்க. யாராவது எதிரி கூட உட்காந்துருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்காதவன் நீ தான், வந்து உட்கார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் நட்பு அப்படிங்கிறத நம்ம எப்போ முத சந்தித்தோம்? சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா கூடவே தான் தெரியும். அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்போம். அம்மாட்ட இருந்து அப்பாட்ட போவோம், அண்ணன்ட்ட அக்காட்ட சித்தி சித்தப்பாட்டையே சுற்றிக்கிட்டே இருப்போம்.
எப்போ நமக்குன்னு விவரம் தெரிய ஆரம்பித்து கை கால் முளைத்து வெளியே வர ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்மளை மாதிரியே சேட்டை பண்ணுற, நம்மளை மாதிரியே குறும்புத்தனம் செய்கிற, நம்மை மாதிரியே குணம் கொண்ட ஒருவனை கண்டுபிடிக்கிறோம். அவன்தான் நம்முடைய நண்பன் என்கின்ற காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான உறவு, நட்பு என்கின்ற உறவு. அங்கே ஒரு நட்பு கேங் உட்காந்துருக்குறாங்க, அதனால் அவங்க உற்சாகமாக கைதட்டுறாங்க. அந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வரம். அது வாழ்க்கையில் வளர வளர நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால் இந்த நட்பு கிடைத்திருப்பதை நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா உறவுகள் நமக்கு நிறைய இருக்குதுங்க. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, பேரன், பேத்தி, கணவன், மனைவி, 1000 உறவுகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட மனசில் ஒரு பிரச்சனை, ஒரு சோகம், இது யாருக்கிட்டையாவது ஒருத்தங்க கிட்ட தான் சொல்லி அழ முடியும் என்றால் இத்தனை உறவுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் இதயம் தேடுகிற ஒரே தோளுக்கு சொந்தக்காரர்கள் நம் நண்பர்கள் மட்டும்தானே தவிர, இத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு மனசுக்கு கஷ்டம் என்றால் அந்த குறையை சொல்வதற்கு நமக்கு நம்ம நண்பர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறார்கள். அதனால தான் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது நரம்பு இல்லாத வீணைக்கு சமமானது என்று சொல்வார்கள். எப்படி நரம்பு இல்லாத வீணையில மீட்ட முடியாதோ அது மாதிரி நட்பு இல்லாத வாழ்க்கை இனிமையாக அமையாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வரைவிலக்கணம் மாதிரி சொன்னாங்க. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எதையாவது கொடுத்தாதான் அது நம்மளை திரும்பி மதிக்கும். உறவுகள்ங்கிறது மலர் மாதிரி, நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். ஆனால் நட்பு என்பது மலை மாதிரி, நீங்கள் ஏறி மிதித்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை நட்பின் கரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் அதியமான் என்கின்ற அந்த மிகப்பெரிய அரசன் நீண்ட நாள் வாழக்கூடிய, நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தாலும் கூட தன் தோழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை பரிசாக தந்தான் என்றால் தன் ஆயுசை விட தன் நட்பின் ஆயுசு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான நட்பு என்பதை நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்க உலகத்தின் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் முறியடிப்பதற்காக எழுதப்பட்ட ஒற்றை நூல் மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூல். மூலதனம் யார் எழுதினாங்கன்னு தெரியுமா? தி கேபிட்டல் அப்படிங்கிற நூலை காரல் மார்க்ஸ் எழுதினார். அந்த காரல் மார்க்ஸ் அந்த நூலை எழுதுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். வறுமையின் பிடிக்குள்ளே சிக்கி 35 ஆண்டுகள் ரொம்ப சிரமத்திற்கிடையில் அந்த நூலை எழுதி முடித்தார். அந்த 35 ஆண்டுகளும் 350 பவுண்டு பணம் கொடுத்து அவரை வறுமையில் வீழ விடாமல் காப்பாற்றியது ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற காரல் மார்க்ஸுடைய உயிர் நண்பன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதனால தான் மார்க்ஸ் இறந்த போது ஏங்கல்ஸ் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க மார்க்ஸ் இறந்து போயிட்டார்னு. ஆனால் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற அந்த நண்பன் மட்டும்தான் சொன்னான், இன்று முதல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று சொன்னார். அதுதான் நட்பு. தன் நண்பனின் மரணத்தை கூட சிந்திப்பின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு. திருவல்லிக்கேணியில் பாரதியார் எப்பயுமே அந்த யானைக்கு போய் ஏதாவது கொடுப்பார். அந்த யானைக்கு திடீர்னு கொஞ்சம் மதம் பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் இவர் போன உடனே லேசாக அவரை தள்ளி விட்டுருச்சு. ஏற்கனவே அவர் கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால அப்படி விழுந்துட்டார். யானையுடைய கால்களுக்கு இடையில பாரதியார் விழுந்துட்டார். அவ்வளவு கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கை பட்டும் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் பாரதியாருடைய உயிர் நண்பன் குவளை கண்ணன் ஓடி போய் ஒரு குழந்தையை அள்ளுவது போல அள்ளி கொண்டு வந்து பாரதியை வீட்டில் ஒப்படைத்தார் என்று செல்லம்மாள் பாரதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது இன்னொரு நண்பனுடைய குணமாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் பாரதியார் கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற கவிதையில் கடவுள் கண்ணனுக்கு மட்டும் கவிதை எழுதியிருக்க மாட்டார், தன் நண்பன் குவளை கண்ணனையும் நினைத்துதான் அந்த கவிதை எழுதியிருப்பார். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான் என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இத்தென்று நான் சொல்லும் முன் உணர்வான், பசிக்கு உணவு மழைக்கு குடை என்றன் வாழ்வுக்கு எங்கள் கண்ணன் இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று
பாரதி பாடியது கடவுள் கண்ணனுக்கு மட்டுமல்ல, தன் நண்பனாக இருக்கக்கூடிய குவளை கண்ணனுக்கும் சேர்த்துதான் என்பதை அந்த கவிதையை வாசிப்பவர்களுக்கு புரியும். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்டீங்கன்னு வைங்க, கேட்டுருவீங்க? பணம்னு நீங்கள் போய் சொந்தக்காரங்க வாசலில் நின்றுவீங்க? வாய்ப்பே கிடையாது. ஆனால் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முகக்குறிப்பை பார்த்து இவனுக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று உணர்கிற ஒரே ஜீவன் நம்முடைய நண்பர்களாக மட்டும்தான் இருப்பார்களே தவிர எந்த உறவும் அதை செய்யாது. நீங்கள் பணம் நல்லா உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் உங்கள் உறவுகளுக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனால் பணம் இல்லாத போது நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்க, அடுத்த தடவை நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒன்று சுவிட்ச் ஆஃபாக இருக்கும், இல்லைன்னா உங்கள் நம்பரை அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உறவுகளுடைய நிலைமையாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். இந்த உறவுகளோடு நம்ம வாழ்வது என்பது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நட்பு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துளிர்க்க வைக்கிறது, சிலிர்க்க வைக்கிறது என்றால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நட்பிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவன் பண்ண மற்ற சாகசங்களையெல்லாம் நம்ம விட்டுறலாம், ஆனால் அவருடைய அந்த நட்பின் அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரே குருகுலத்தில் குசேலனும் கிருஷ்ணனும் ஒன்றா பாடம் படிக்கிறாங்க. அப்புறம் காலம் மாறுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் மாதிரி தான். நம்ம கூட 1ஆப்பு 2ஆப்பு படித்தவங்களாம் இப்போ வேறு வேறு லெவலில் இருப்பாங்க. நம்ம ஒரு உயரத்தில் இருப்போம், அவங்க ஒரு சாதாரண நிலைமையில் கூட இருப்பாங்க. இல்லை அவங்க உயரத்தில் இருப்பாங்க, நாம் சாதாரண நிலைமையில் இருப்போம். அப்போ அந்த 2 நண்பர்கள் சந்தித்தா எப்படி இருக்கும்? குசேலன் ரொம்ப வறுமையில் இருக்கிறார், ரொம்ப பரிதாபமான சூழலில் இருக்கிறார். ஆனால் கூட படித்த கண்ணன் துவாரகைக்கு அரசனாக இருக்கிறார். இப்போ அவரை பார்க்குறதுக்கு குசேலன் போகிறார், பஞ்ச பராரி மாதிரி போகிறார். கையில் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்க காசு இல்லை, ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஒரு பழைய கந்தல் துணியில் அவளை கெட்டி எடுத்துட்டு நண்பனை பார்க்க போகிறார். உள்ள வாயில் காப்பான்னு உள்ள விடவே இல்லை. யாரையா நீ? பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்க, போய் சொல்லுப்பா, கண்ணனுடைய கிளாஸ்மேட்டு நானும் அவனும் ஒரே வகுப்பில் தான் படித்தோம், போய் சொல்லு. போய் சொன்ன உடனே அரியணையிலிருந்து அரசன் என்கின்ற பதவியை துறந்து விட்டு நண்பன் என்கின்ற உரிமைக்காக ஓடி வந்து குசேலனை கட்டி அணைத்து அவன் பாதத்துக்கு பூஜை செய்தவன் கண்ணபெருமான். அந்த நட்பின் உயர்வு இருக்கிறது இல்லையா? அது கடவுளாக இருந்தாலும் ஒருபடி கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கு குசேலன் கண்ணன் நட்பு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா உறவுகள்லாம் ஏதாவது இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று தேடி வருகிற ஒரே உறவு நட்பு என்கின்ற உறவை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் வள்ளல் பெருமான் இறைவனை பாடும்போது கூட சொன்னார், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு கடவுளை பாடும்போது கூட நண்பனே என்று பாடினார் வள்ளல் பெருமான். ஏன்னா நண்பன்கிற ஒருத்தன் தான் நம்மளை கைவிட மாட்டான் என்பது வள்ளலாருக்கு தெரிந்திருக்கிறது. கடவுளை ஃப்ரெண்டாக்கிக்கிறதுல ஒரு பெரிய வசதி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? சைவ சித்தாந்தத்தில் ஒரு உறவு முறை உண்டு. திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னுடைய தகப்பனாக வழிபாடு செய்வார். திருநாவுக்கரசர் தன்னுடைய எஜமானாக வழிபாடு செய்வார். சுந்தரர் பெருமான் இறைவனை நண்பனாக வழிபாடு செய்தவர். தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நண்பனை ஆக்கி கொண்டதுனால என்ன வசதினா, இறைவனே கீழே இறங்கி வந்து சுந்தரருக்காக 2 தடவை காதலுக்கு தூது போவார். கடவுளே ஆனாலும் நண்பனாயிட்டான்னு வைங்க, இந்த காதலுக்கெல்லாம் தூது அனுப்புவாங்க அப்படிங்கிறத சிவபெருமானே இந்த பூமிக்கு வந்து உணர்ந்திருக்கிறார் என்றால், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே 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 இறங்கி வருகிற ஒரு உன்னதமான செயல் நட்பு என்பதை நம்முடைய சமயங்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மன்னன், உலக வரலாற்றிலே 2 பேரைத்தான் மாவீரன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருத்தன் மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். இதில் மாவீரன் அலெக்சாண்டர் கிமுல வாழ்ந்தவர். கிமு 333 ஒவ்வொரு நாடுகளையாக படையெடுத்து ஜெயிச்சிட்டு இருக்கிறான். அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் உண்டு. அவன் சாதாரண படை வீரனாக தான் இருக்கிறான். ஹெபாஸ்டியன் அவனுக்கு பேர். 2 பேரும் ஒன்றாவே சுற்றுவாங்க சின்ன வயசுலேருந்து. அவங்க ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கூட 2 பேரையும் பார்த்து சொல்வார், ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு அவங்கள சொல்வார். அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறவங்க, வளர்ந்து பெரியவங்கிறாங்க. அலெக்சாண்டர் அரசன் ஆகிறார், ஹெபாஸ்டியன் அந்த படையில் ஒருத்தனாக இருக்கிறார். ஆனால் பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. தன் நண்பன் மாதிரியே அவன் தன்னுடைய உடை எல்லாமே அவன் போட்டிருப்பான். பெர்ஷிய நாடுன்னு ஒரு நாட்டில் அவங்க
படையெடுத்து போகிறாங்க. அந்த நாட்டை தோற்கடிச்சிட்டாங்க அலெக்சாண்டருடைய வீரர்கள்லாம் சேர்ந்து. இப்போ அந்த பெர்சிய நாட்டு மன்னன் டேரியஸ் பயந்து ஓடி போயிடுறான், இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு. இப்போ அரண்மனைக்குள்ள அலெக்சாண்டரும் படை தளபதியும் படை வீரர்களும் எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இப்போ தூரத்தில் இருந்து அந்த தோற்கடிக்கப்பட்ட அரசனுடைய அம்மா எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க. அந்த அம்மாவை பார்த்து பயந்து போய் இந்த எதிரி நாட்டு மன்னனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் அரசனோட காலில் விழுறாங்க. ஐயா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கள்லாம் இங்கே உள்ள பெண்களாகத்தான் இருக்கிறோம், எங்களை எந்த தீங்கும் பண்ணிடாதீங்கன்னு காலில் போய் விழுறாங்க. ஆனால் அலெக்சாண்டர்னு நினச்சி செபாஸ்டியன் காலில் போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவனும் தோற்றத்தில் ஆளுமையோடு இருக்கிறான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அரசன் பக்கத்தில் இருக்கிறார், ஒரு படை வீரன் காலில் போய் ஒருத்தங்க விழுந்துடுறாங்க, சரணாகதி அடைஞ்சிடுறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த கூட்டமே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. படை தளபதி சொல்கிறார், அம்மா நீங்கள் அலெக்சாண்டர் காலில் விழலை, நீங்கள் அவருடைய நண்பர் செபாஸ்டியன் காலில் விழுந்துட்டீங்க, எந்திரிங்கன்னு. அந்த அம்மாவுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு, அரசர் தப்பிச்சு ஓடிட்டாரு, இப்போ நமக்கு என்ன கதி ஆகுமோ நினச்சி காலில் வந்து விழுந்தா அதுவும் தப்பாக இன்னொருத்தர் காலில் விழுந்துட்டோமேனு பதட்டத்தோடு எழுந்திரிச்சு கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கிறார்கள். இப்போது அலெக்சாண்டர் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் தவறாக எதுவும் சொல்லவில்லை, நீங்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள், இவரும் அலெக்சாண்டர் தான் என்று அலெக்சாண்டர் தன் நண்பனை சொன்னான். என் நண்பனை நீங்கள் அலெக்சாண்டர்னு சொன்னீங்க இல்லையா, அதில் ஒரு தப்பும் இல்லை, அவனும் நானும் வேறு வேறு இல்லை, அவரும் அலெக்சாண்டர் தான் என்று அந்த அம்மாவை ஆற்றுப்படுத்தினார். என்றால் அரசனையும் சாதாரண படை வீரனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரே சிந்தனை நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எதுக்குமே கிடையாது. ஏற்றத்தாழ்வுகளை ஏற்காத ஒரே உறவு நட்பு மட்டும்தாங்க. இப்போ நம்ம எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் சொல்கிறோம், என்னைக்கோ நடந்த புராணம், எங்கேயோ நடந்த ஒரு வரலாறு, நம்ம ஊரில் நடந்ததே எடுத்துக்கோமே. இப்போ ஜெயிலர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? புதினா சட்னி வைக்கலையா, ஏன் இருக்கிற சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீத்தாச்சு. 73 வயசில் எப்படியா ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினீங்களா? அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் திரைப்படத்தின், இந்திய திரைப்படத்தின் மிகப்பெரிய விருது ஒன்று வழங்கினாங்க. அதை கேள்விப்பட்டீங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தான் தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு மிக உயரிய விருது கொடுத்தாங்க. இப்போ அந்த மிக பெரிய விருது அவர் வாங்குறார். வாங்கிட்டு அதை யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறார். யாருக்கு டெடிகேட் பண்ணலாம்? ஒரு சூப்பர் ஸ்டாரு, இத்தனை வருடம் அவர் நடித்ததுக்காக ஒரு சிறப்பு பரிசு தர்றாங்க, ஒரு விருது தர்றாங்க. கூடவே இருந்த மனைவிக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்து தன்னை வளர்த்தெடுத்த அண்ணனுக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை தன் மகள்களுக்கு இல்லைன்னா பேரன்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய மேடையிலே அந்த விருதை யாருக்கு டெடிகேட் பண்ணார் தெரியுமா? அவர் பெங்களூருவில் கண்டக்டராக வேலை பார்த்த போது டிரைவராக வேலை பார்த்த அவருடைய நண்பர் ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன், அவன்தான் எனக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தான், உனக்கு நடிக்க வரும், நீ போய் நடி என்று. எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருடம் கழித்து இன்னும் அவர் சாதாரணமான நிலைமையில் இருக்கிறார், இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். ஆனாலும் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம்தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ராஜ் பகதூரை நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? பார்த்துருக்குறீங்க. சந்திரமுகி படம் பார்த்தீங்களா? அதில் தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுக்கு இடையில ரிப்பீட்டுன்னு ஒரு வார்த்தை வரும், பார்த்துருக்குறீங்களா? ரிப்பீட்டுங்கிற வார்த்தை யார் சொல்வா தெரியுமா? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன் ராம்குமார் சொல்வார், ரிப்பீட்டு அப்படிம்பார். ரெண்டாவது ஒரு ரிப்பீட்டு வரும், அதை யார் சொல்வார்னா அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு அவர்கள் சொல்வார், ரிப்பீட்டு அப்படின்ட்டு போவார். மூணாவது ஒரு ரிப்பீட் வரும், அதை சாதாரணமாக ஒரு வேட்டியும் பனியனும் போட்டுட்டு தலையில் ஒரு துண்டை எடுத்து இப்படி உதறிட்டு ரிப்பீட்டுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார். அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய டிரைவராக இருந்த நண்பர் ராஜ் பகதூர் என்பதை அடுத்து அந்த பாட்டு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளவு சாதாரண நிலைமையில் இருக்கிறவனை மேலே கொண்டு வருவது நட்பாக இருக்கிறது. இப்போ கூட பெங்களூருக்கு போய் அவர் வேலை பார்த்த பஸ் கம்பெனியில் இந்த நண்பனை தான் கூட்டு போயிருக்கிறார், போய் வா அந்த கம்பெனிலாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கிறார். அப்போ நட்பு என்பது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதயத்தால் பழசாகவே இருக்கக்கூடியது என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் அடுத்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன், வர்றாங்களா வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல, இனிமே தான் வர்றாங்க. அவர் பேர் அறிவுமதி. இந்த பேரில் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்குதா? அறிவுனாலும் ஒன்று தான், மதினாலும் ஒன்று தான். அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப மண் வாசம் சார்ந்ததாக இருக்கும், ரொம்ப எளிமையாக எதையும் சொல்வார்.
திருக்குறளை பற்றி அவர் ஒரு கவிதை சொன்னாருங்க, ரொம்ப சிம்பிளாக, என்னென்னமோ சொல்லலாம் திருக்குறளை பற்றி. அவர் ரொம்ப அழகாக சொன்னார். 2 அடி வாங்கினால்தானே நீங்கள் திருந்துவீர்கள், 2 அடி வாங்கினால்தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னார். அறிவுமதி ஐயாவுடைய கவிதை. நட்பு காலம்னு ஒரு குட்டி புக்கு போட்டிருக்கிறார், அது உங்கள் புக் ஸ்டாலில் இருக்கும், வாங்கி படித்து பாருங்க. அப்படி ஒரு நட்புனா இதாங்க, இதுக்கு மேலே ஒருத்தனால நட்பை எழுதவே முடியாதுங்கிற அளவுக்கு எழுதியிருப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் கேட்டேன், ஐயா அறிவுனாலும் ஒன்று தான், மதினாலும் ஒன்று தான், ஏன் உங்களுக்கு அறிவுமதின்னு பேர் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் பேர் மதியழகன் தாம்மா, என் ஃப்ரெண்டுக்கு பேர் அறிவழகன். நாங்கள் 2 பேரும் 3 வருஷம் ஒன்றாவே கல்லூரியில் படித்தோம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்றாவே தான் தோலை சேர்ந்து கட்டிக்கிட்டே தான் தெரியும். யார் எங்களை தேடி வந்தாலும் அறிவு எங்கே மதி எங்கே, அறிவு எங்கே மதி எங்கே, அறிவு மதி எங்கே, இப்படியே கேட்பாங்க. அப்புறம் கல்லூரி முடித்து ஆளுக்கு ஒரு பாதையில் பயணப்பட்டோம். நான் இந்த கவிதை துறையை, இலக்கிய துறையை நான் கையில் எடுக்கும்போது ஒரு புனைப்பெயர் வைக்கலாம் என்று யோசித்த போது என் நண்பனைத்தான் நான் வாழ்க்கையில் புரிந்து விட்டேன். என் பெயரிலாவது அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக என் பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். என்ன ஒரு அழகான நட்பு இல்லை? தன் நண்பன் பெயரை தனக்கு முன்னால் ஒரு பெயராக வைத்து கொண்டிருக்கிற கவிஞர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, சன் டிவி பட்டிமன்றம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் யார் வருவாங்க? அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, அழகு குழந்தைகளே, வணக்கம் யா அப்படின்னு யார் சொல்வா? சாலமன் பாப்பையா ஐயா சொல்வார்கள். அவங்களுடைய மகன் பேர் தியாகமூர்த்தி. கொஞ்சம் வித்தியாசமாக தானே அந்த பேர் இருக்குது. நாங்கள் கேட்டோம், என்ன தியாகமூர்த்தி? ஐயா சொன்னார், அவர் ரொம்ப ஏழ்மையான பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர். நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஃபீஸ் கட்டுறது கூட என்கிட்ட படம் இல்லைப்பா, வீட்லேயும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, படிப்பே நின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், தியாகராஜன் ஒருத்தனும் ராமமூர்த்தின்னு ஒருத்தனும், அவங்க ஃபீஸ் கட்டி என்னைய படிக்க வச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு எனக்கு குழந்தை பிறந்த உடனே தியாகமூர்த்தியிலிருந்து தியாகராஜன்லேருந்து தியாக, ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தி எடுத்து தியாகமூர்த்தி என்று என் மகனுக்கு நான் பெயரிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். தன்னுடைய பிள்ளைக்கு தன் நண்பர்களுடைய பெயரை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த நட்பு நம்முடைய ஊரில் எவ்வளவு உன்னதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். உறவுகளெல்லாம் கைவிட்டாலும் கூட நம்மை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருப்பது நட்பு என்பதை அவர்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். எழுத்தாளர் சுஜாதா உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சுஜாதாவுடைய உண்மையான பேர் ரங்கராஜன். அப்போ சுஜாதாங்கிறது அவர் மனைவி பேர், மனைவி பேரை தாம் பேராக வச்சுக்கிட்டார். அதே மாதிரி எழுத்தாளர் சுபான்னு ஒருத்தங்க இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மெல்லாம் இளைஞர்களாக இருக்கும்போது நம்ம விரும்பி படித்த நாவல் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை பிரபாகரோடது, ராஜேஷ்குமாரோடது, சுபாவோடது, இந்த 3 தான் வெறி கொண்டு படிச்சிருப்போம் நம்ம அந்த காலத்தில். நம்ம வாசிப்பின் வாசலை திறந்து வச்சதே இவங்க 3 பேர் நாவல் தான். அதில் சுபா அப்படிங்கிறவங்க யாரோ லேடி போல அப்படின்னே நாங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அந்த கேள்வி பதிலெலாம் வரும்போது அவங்க தான் கோ படம், மாற்றான் படம், அயன்கிற படத்துக்கெல்லாம் கதை வசனம் அவங்க தான். சுபாங்கிறவங்க ஒரு ஆள் கிடையாது, 2 பேர், சுரேஷ் பாலா என்கின்ற 2 நண்பர்கள் ஒன்றாக இணைந்து சுபா என்கின்ற பேரில் இன்றைக்கும் ஒற்றுமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். 50 வருடம் இணை பிரியாத ஒற்றுமை எழுத்து அவர்களுடைய எழுத்து. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம இன்னைக்கு ஒருத்தரோட பழகுறோம், நாளைக்கு இன்னொருத்தரோட பழகுனா இவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க, இன்னொருத்தரோட பழகுனா இவங்க 2 பேரும் கோச்சிட்டு போயிடுறாங்க. இல்லை, உண்மைதானே? பொசசிவ்னஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த நட்பு இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு உயரத்தில் போனாலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டு விடாமல் இறுக பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்றால் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கவே கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சமீபத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்தது. சினிமா நடிகர்களே ரொம்ப மனித நேயம் மிக்கவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் முத இந்த சினிமா துறையில் ஒரு கதாநாயகனாக நடிப்பதற்கு ரொம்ப கடுமையாக போராடி இருக்கிறார். அவருடைய தோற்றம், அவருடைய உச்சரிப்பு, அவருடைய நடிப்பு பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அவர் ஒரு 10 படம் 15 படம் வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டார். ஆனால் பெரிய வரவேற்பே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் ரொம்ப வெறுத்து போய் ஒரு பெரிய படத்தில் இவரை வில்லனாக கேட்டிருக்காங்க. இது நல்ல ரோலு, நீங்கள் வில்லனாவது மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுவீங்கன்னு உடனே இவர் சரின்ட்டார், நான் வில்லனாக நடிக்கிறேன். ஆனால் அவருக்கு உயிர் நண்பராக இருந்த ராவுத்தர் அவர்கள் சொன்னார், நீ வேணா இறங்கி போகலாம், ஆனால் உன் திறமை ஒரு நாளும் இறங்கி போகக்கூடாது, உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக நீ ஒரு உச்ச இடத்தை தொடுவாய், வில்லனாக நடிக்காதப்பா, நீ கதாநாயகனாகத்தான் நடிக்க வேண்டும் என்று அவருடைய உயிர் நண்பன் ராவுத்தர் சொன்னார். இன்றைக்கு
150 படத்துக்கு மேலே சிறந்த கதாநாயகனாக நடித்த ஒரு அற்புதமான நடிகர் விஜயகாந்த் என்று சினிமா வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ராவுத்தர் என்கின்ற அவருடைய அன்பு நண்பர். ஒன்றும் இல்லை, அந்த சின்ன பிள்ளைங்க நிறையா இருக்கிறதுனால ஒன்று சொல்கிறேன். சிறுவர் மலர்னு ஒரு புஸ்தகம் வரும், பார்த்துருக்கீங்களா? சிறுவர் மலரில் கூட பெரியவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நல்ல கதைகள்லாம் வருதுங்க நிறைய. இன்னைக்கு இந்த புக் ஸ்டாலில் நீங்கள் எத்தனை புத்தகம் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு புத்தகமாவது வாங்கினவங்க கை தூக்குங்களேன் பார்ப்போம். ஒருத்தங்க பாதி தூக்குறீங்க மேடம், அப்போ பாதி புக்கு தான் வாங்கினீங்களா? சரி, ரைட். கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கீங்க. தயவு செஞ்சு மீதி உள்ளவங்களும் ஒரு புத்தகமாவது நீங்கள் வாங்குங்க. ஏன்னா ஒரு புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குற உன்னதமான விஷயங்களை இந்த உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுத்து விடவே முடியாது. ஒரு நாள் போகிற போக்கில் சின்ன பிள்ளைங்க படிக்கிற அந்த சிறுவர் மலரை எடுத்து வாசித்தேன். அதில் கடலும் நண்டும் அப்படின்னு ஒரு கதை போட்டிருந்தாங்க, குழந்தைங்கள் படிக்கிறது. படித்து பார்த்தா அது வந்து நட்புக்கான ஒரு கதை. குழந்தைகள் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒரு ஊரில் கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அது எப்படி கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்? கதையில் எல்லாமே சாத்தியம்தான், நட்பில் எல்லாமே சாத்தியம்தான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இந்த நண்டு என்ன செய்யும், டெய்லி சாயந்தரம் கடற்கரைக்கு வந்து அந்த கடல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஜெயிலர் படம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அடுத்து லியோ படம் எப்போ வரும்னு தெரியல, அது வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து உனக்கு கதை சொல்கிறேன். பொன்னியின் செல்வன் பரவாயில்ல, பார்ட் 1 நல்லா இருந்தது, பார்ட் 2 வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அஜித் அடுத்த படம் எப்போ வர்றதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, சொன்னோன்னு அதையும் உனக்கு சொல்கிறேன். இப்படிலாம் பேசிக்குவாங்க. கடல் அலையும் அப்படியான்னு தலையசிச்சு கேட்டுக்கிறோம். அப்புறம் அந்த நண்டு நடந்து போகும் பார்த்தீங்களா, அப்போ அந்த சுவடு அந்த கடற்கரையில் பதியும். இந்த நண்டு அப்படியே ஒரு கெத்தாக பார்க்கும், நம்ம சுவடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. திரும்பி பார்க்க தான் செய்யுமா, இந்த கடல் அலை உடனே ஓடி வந்து அதை அழிச்சிருமா. இந்த நண்டுக்கு அது ஒரு வருத்தமாகவே இருந்திருக்கு, நம்ம எவ்வளோ அழகாக சுவடு பதிச்சு நடக்கிறோம், ஆனால் இந்த பயலால் நடக்க முடியலன்ற பொறாமையில் நம்ம சுவடை அழிச்சு விட்றானே அப்படின்னு அதுக்கு ஒரு மனவேதனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி சாயந்தரம் பேசிட்டு தன்னுடைய வலைக்குள்ளே போய் நுழைய போகுது. அதுக்குள்ளே இது சுவடெல்லாம் அழிச்சிருச்சு. வலைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பார்க்குது வேற ஒரு நண்டு அந்த கடற்கரை வழியாக நடந்து போகுது. சரி, நம்ம சுவடைத்தான் இவன் அழிக்கிறானா, வேற நண்டு நடந்தாலும் இப்படி செய்கிறானான்னு பார்ப்போன்னு இது நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த வேற நண்டு இங்கேருந்து நடந்து அங்கே வரைக்கும் போகுது, இந்த கடல் அலை அழிக்கவே இல்லை. அப்போ இந்த நண்டு புரிஞ்சுக்கிச்சு, நம்ம மேலே இவனுக்கு ஏதோ பொறாமை, வைத்தறிச்சல், அதனால தான் நம்ம நடந்த உடனே அழிச்சிடுறான், வேற நண்டு நடக்கும் போது இவன் அழிக்க மாட்டான்ல அப்படின்னு கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நண்டு இன்னொரு வலைக்குள்ளே போய் புகுந்துடுது. அடுத்த செகண்ட் ஒரு நரி அந்த வழியாக வருது. அந்த நண்டு நடந்து போன காலடி சுவடை பார்த்துக்கிட்டே போய் அது புகுந்த வலைக்குள்ள கையை விட்டு அந்த நண்டு எடுத்து சாப்பிட்ருது. இப்போதான் இந்த நண்டுக்கு புரியுது, தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை, தன் உயிரை காப்பாற்றி இருக்கிறான் என்பது அதுக்கு புரியுது. ஐயோ, நம்ம நண்பனை தப்பாக புரிஞ்சிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப ஓடி வந்து அந்த கடற்கரையில் எழுதுது, முன்பே காப்பான் அன்பே நட்பு என்று எழுதுகிறது. அதையும் அந்த கடல் அலை அழித்து விட்டு செல்லுகிறது. நீதி. சிறுவர் மலர் கதையிலலாம் நீதின்னு ஒன்று போடுவாங்க தெரியுமா, நீதி அப்படின்னு போடுறாங்க. அது என்ன தெரியுமா, ஒரு நல்ல நண்பன் நட்பை இழந்தாலும் இழப்பான், ஆனால் நண்பனை ஒருபோதும் இழக்க மாட்டான். அதுதான் உண்மையான நட்பு. நட்பு கெட்டாலும் பரவாயில்லை, என் நண்பன் கெடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல நண்பர்கள். நான் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? நண்பன்னாலே அது நல்ல நண்பன் தான், கெட்ட நண்பன் உலகத்திலே கிடையாது. ஆனால் கெட்ட நண்பன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்குது. கூடவே சுற்றுவான், ஏதாவது ஒரு மோசமான வழியில் தள்ளி விட்டுட்டு போயிடுவான். அவன்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். நகுதர் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. சும்மா கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள் இல்லை. நீங்கள் தவறு செய்யும் போது யார் உங்களை தட்டி கேட்குறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள் என்பதை நம்முடைய வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, தப்பு செஞ்சால் பலார்னு ஒரு அரைஞ்சி இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்கள் கூட இருந்தால் அவங்கள ஒரு நாளும் கைவிட்டு விடாதீர்கள். உண்மையிலேங்க நட்புக்காக உயிரை கொடுக்கலாங்க, நல்ல நட்புக்காக உயிரையே கொடுக்கலாம். ஆனால் உயிரையே கொடுக்குற அளவுக்கு நல்ல நட்பு கிடைக்குது பாருங்க, அதுதான் அபூர்வம். அப்படி நட்பு கிடைத்தால் அதை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும். நம்ம வரலாற்றில் திரும்பி பார்த்தோம்னா நட்புக்கு அவ்வளவு விஷயம் இருக்குது. இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, செஞ்சிக்கோட்டை, அந்த செஞ்சிக்கோட்டையை ஆண்டவர் ராஜா தேசிங்கு அப்படின்னு ஒரு அரசன். அவருக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் மஹமத் கான் அப்படின்னு, 2 பேரும் ரொம்ப உயிர் நண்பர்கள். ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது என்றால், ஒன்று இருக்க முடியும் என்றால் அது நட்பாக மட்டும்தான் இருக்க முடியுமே இனிய நண்பர்களே. ஏன்னா உறவுக்குள்ள ஜாதி இருக்கும்,
சமயம் இருக்கும், நீயும் நானும் க்ளோஸு, நம்மெல்லாம் சொந்தம் பந்தம் ரத்தம் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இல்லாட்டாலும் இதயத்தால் மட்டும் இணைந்திருக்க முடியும் என்று நிரூபிப்பதற்கு பெயர்தான் நட்பு என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். 2 பேரும் உயிர் நண்பர்கள். ஆனால் இந்த செஞ்சிக்கோட்டையை தேசிங் ஆள்வதை பிடிக்காத ஒரு நவாப் என்ன பண்ணார், இவங்க மேலே படையெடுக்கணும்னு குறிச்சிக்கிட்டே இருந்தார். ஆனால் மஹமத் கான் கூட இருக்கும்போது இவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் மஹமத் கானுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு அவன் வர முடியாது இல்லையா, அந்த அன்னைக்கு போரடிச்சு போகிறார், படையெடுத்து போகிறார். இந்த செய்தி கேட்ட உடனே மணவரையில் அமர்ந்திருந்த மஹமத் கான் திருமணத்தை அப்படியே விட்டுவிட்டு குதிரையில் ஏறி நண்பனுக்காக போர்க்களத்துக்கு வருகிறார். 2 பேரும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். மஹமத் கானை ஒருத்தன் குருவாளால் குத்தி கொன்று விடுகிறான். நண்பன் சாவதை பார்த்த உடனே ராஜா தேசிங்கு அவனை கொன்ற எல்லோரையும் கொன்றுவிட்டு வாளை தூக்கி மேலே எறிந்து தன் நெஞ்சை காட்டி நெஞ்சிலே வாளை வாங்கி தன் உயிரை விட்டார். இந்த தமிழ் மண்ணில் தன் நண்பனுக்காக ஒரே இடத்தில் உயிரை கொடுக்க முடியும் என்று வரலாற்றில் ஒரு நண்பர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இது என்னைக்கோ நடந்தது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில் ஒரு செய்தி நான் பார்த்தேன். அரியலூரில் ஜெயங்கொண்டான் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்குங்க. அதில் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் மகாலிங்கம், இன்னொருத்தர் பேர் ஜெயிலாபுதீன். 2 பேரும் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. மதம் கடந்து ஜாதி கடந்து அவ்வளோ ஒற்றுமையாக 2 பேர் இருந்திருக்காங்க. 70 வயசு ஆயிடுச்சு. 2 பேரும் பெருசானதுக்கு அப்புறமும் வயசானவங்களானதுக்கு அப்புறமும் 2 குடும்பமும் ரொம்ப அன்போடும் ஒற்றுமையோடும் 2 சமய திருவிழாக்களையும் ஒன்றா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. 70 வயசு ஆயிடுச்சு இல்லையா, திடீர்னு மகாலிங்கம்ங்கிறவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த நண்பன் இருக்காருல, இவருக்கு தாங்கவே முடியல. ஜெயிலாபுதீனுக்கு அவன் எப்படி இருக்கான், என்ன செய்யுது, சரியாயிட்டானா, வந்துருவானான்னு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதே ஆஸ்பத்திரிக்கு இவரையும் கொண்டு போய் பக்கத்துலேயே சேர்த்தாச்சு. 2 பேரும் பக்கத்தில் அட்மிட் ஆகிட்டு, உனக்கு பரவாயில்ல இல்லடா, உனக்கு ஊசி போட்டாங்களாடா, உனக்கு குளுக்கோஸ் வந்துச்சாடா, இப்படியே 2ம் பேசிக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இந்த ஜெயிலாபுதீனுக்கு ஹார்ட்டு பயங்கரமாக வலி வந்து இறந்துடுறார். ஆஸ்பத்திரியில் இறந்துடுறார். இதை பார்த்து மகாலிங்கம்ங்கிற அந்த நண்பர் துடித்து கொண்டே இருக்கிறார். இவருடைய உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திரும்புவதற்குள் இங்கே ஆஸ்பத்திரியில் மகாலிங்கம் இறந்து போகிறார். இது நடந்த உண்மை சம்பவம். 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது. ஒரு நண்பன் இறந்து போனான் என்ற சொல்லை கேட்ட உடனே இன்னொரு நண்பன் உயிர் கொடுக்க முடியும் என்று நிரூபித்தது நம்முடைய தமிழ் மண். இந்த நட்பு இன்றைக்கும் வாழ்ந்திருக்கிறது. இவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நண்பன் இறந்துட்டான்னு இவருக்கு உயிர் போயிடுச்சு. இப்படிப்பட்ட உண்மையான நட்புக்கு முன்னால் ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் கிடையாது என்று அவர்கள் மிக சிறப்பாக நிரூபித்திருக்கிறார்கள். இன்னொன்று, நம்ம எல்லாம் நிறைய இங்கே பெண்கள் வந்திருக்கிறீங்க. பொதுவாகவே நட்பு அப்படின்னாலே நம்ம யாரை பற்றி பேசுவோம்? ஆண்கள் தான் நண்பர்களாக இருப்பாங்க. நண்பன்டா அப்படி தான் சொல்லுவோம். தோழி அப்படின்னு கூட நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஆண்கள் தான் நட்புக்கு உரியவர்கள். ஆண்களுடைய நட்பு தான் வரலாறு முழுக்க, புராணம் முழுக்க, இலக்கியம் முழுக்க, இதிகாசம் முழுக்க பேசப்படுகிறது. அப்போ பெண்கள் நட்புக்குரியவங்க இல்லையா? 2 பெண்கள் நட்பாக இருக்க முடியாதாம்மா? நீங்கள் சொல்லுங்கள். நட்பாக இருக்க முடியுமா? முடியாதா? முடியும் தானே. ஏன் பெண்களுடைய நட்பு நமக்கு தெரியவே இல்லை? பெண்களுடைய நட்பு ஏன் பேசப்படுவதே இல்லை? எப்படி பெண்களுடைய எழுத்தும் பெண்களுடைய வெற்றியும் பெண்களுடைய சாதனையும் ஓங்கி ஒழிக்கப்படவில்லையோ அதே போல பெண்களுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான ஆதர்சமான நட்பும் இந்த உலகத்தில் கவனிக்கப்படாமலேயே போய்விடுகிறது. நீங்கள் இயக்குனர் சேரன் தெரியும் இல்லையா? பாரதி கண்ணம்மா சினிமா படம், நாடகம் கிடையாது. பொற்காலம், ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் இருந்து, தேசிய கீதம், இந்த மாதிரி ரொம்ப சிறந்த படங்களையெல்லாம் எடுத்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார். அப்போ அவர் வந்த காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கொண்டு வந்தார். அந்த இயக்குனர் சேரன் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் வாழ்க்கையை பற்றி எழுதினார். அதை தற்செயலாக படிக்கும்போது அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சேரனுக்கு 2 தங்கச்சிகள். ஒருத்தங்க பேர் ரமாதேவி, இன்னொருத்தங்க பேர் வனிதா. 2 தங்கச்சி. அவங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி இருப்பாங்களா, அம்மாவுடைய அம்மா, அவங்க இவங்க குடும்பத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களையும் பேரை சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. ஒருத்தியை பாப்பாத்தின்னு கூப்பிடுவாங்க, இன்னொருத்தியை கருப்பாயின்னு கூப்பிடுவாங்க. ஏன் பாட்டி இப்படியே கூப்பிட்றேன்னா, ஆமாடா அவள் தான் பாப்பாத்தி, இவ தான் கருப்பாய், இப்படின்னே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது. உடம்பு சரியில்லாமல் போகும்போது அப்படியே அணத்துக்கிட்டே இருந்திருக்குது. பாப்பாத்தி காப்பாத்து, கருப்பாயி காப்பாத்துன்னே அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்களையும் விக்ஸ் எடுத்து தேய்க்குதுங்க, வெண்ணி எடுத்து உத்தரம் கொடுக்குதுங்க. சேரன் சொல்லியிருக்காரு, மொதல் அந்த பாப்பாத்தி கருப்பாயின்னு சொல்கிறத விடு, இவளுகளை பேரை சொல்லி கூப்பிட்டு பழகு, நீ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது அப்படின்னார். படக்குன்னு ஆவேசம் வந்த மாதிரி அந்த பாட்டி எந்திரிச்சு உட்காந்து சொல்லியிருக்கு, என்னடா அப்படி சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற,
பாப்பாத்தி கருப்பாயினா யாருன்னு தெரியுமா உனக்கு? நம்ம குலதெய்வம்டா. அவங்களுக்கு குலதெய்வம் 2 பெண் தெய்வங்கள். அவங்க பேர் பாப்பாத்தி கருப்பாயி. சரி, அதில் என்ன இருக்குது? அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாறு உனக்கு இருக்குது தெரியுமா? நம்மலாம் ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் புதுக்கோட்டையில் குடுமியான் மலைக்கிட்ட ஒரு அத்துவான காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வாழ்க்கையில் மழை வரலை, விவசாயம் எல்லாம் நொடிச்சு போய் இனிமே வாழவே முடியாதுன்னு நம்மளை மாதிரி குடியான சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இனிமேல் இந்த ஊரில் வசிக்க வேண்டாம், பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலான்னு மாட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்புனாங்க. அங்கேயே இந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கலாம் நாங்கள் இங்கேயே இருந்து வாழ்ந்துக்கிறோம், வாழ முடிஞ்சால் வாழ்கிறோம், இல்லைன்னா சாகுறோன்னு இருந்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணும், நம்ம குடியானவங்க குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகுனாங்க. அவள் பாப்பாத்தி, இவ கருப்பாயி. 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகுங்க, ஒன்றா சாப்பிடுங்க. ஜாதி மதத்தை பற்றி யார் பேசினாலும் நீங்கள் என்னவும் பேசிட்டு போங்க, நாங்கள் 2 பேரும் சிநேகிதிங்க, நாங்களாம் எஞ்சோட்டு பொண்ணுங்கன்னு ஒன்றா சுற்றுங்க. அவ்வளவு அன்பாக 2 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த குடும்பம், கருப்பாயி குடும்பம் கிளம்பிருச்சு ஊரை விட்டு பஞ்சம் பிழைக்க. பாப்பாத்தி குடும்பம் ஊர்லேயே தங்கிருச்சு. இப்போ மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு இந்த குடும்பம் கிளம்புது. இந்த 2 பிள்ளைகளும் கட்டி சேர்ந்து பிடிச்சி அழுகுறாங்க. 13-14 வயசு பிள்ளைங்க ஏங்கி அழுகுறாங்க. இந்த பிள்ளை சொல்லுது, என்னையும் இவ கூட சேர்த்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. அவள் சொல்கிறா, இல்லைன்னா என்னையை மட்டும் இவ கூட விட்டுட்டு போயிருங்க, நான் இந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவளை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைய வீட்டில் அடைச்சி போட்டாங்க. நைட்டு ஆகுது. மாட்டு வண்டி கடந்து நடு காட்டில் போய் நைட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் போகலான்னு மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு எல்லாம் அங்கங்கே படுத்துட்டாங்க. நைட்டு இந்த பிள்ளைக்கு தூக்கமே வரலை. இனிமேல் நம்ம ஊரை விட்டு போயிட்டோம்னா எந்த காலம் இங்கே வரப்போகிறோம், நம்ம பாப்பாத்தியை பார்க்கவே முடியாமல் போயிருமோன்னு படக்குன்னு நடு ராத்திரி எழுந்துச்சு வந்த வழியாக திடுன்னு காட்டுக்குள்ளே ஓடி வர்றா. ஓடி வரும்போது எதுக்க பார்க்குறா, இதே வேகத்தில் இன்னொருத்தி அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா அந்த பாப்பாத்தி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் நடு காட்டுக்குள்ளே சந்திச்சு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்ன பிள்ளை நம்மளை இப்படி பிரிச்சுட்டாங்க, இனிமேல் ஒருத்தவங்க நம்ம பார்க்க முடியாமே போயிருமோ, நம்ம ஒன்று சேரவே முடியாதோ, இனிமேல் நம்ம கதை பேசவே முடியாதோ, கை கோர்த்து நடக்கவே முடியாதோன்னு 2 ஏங்கி அழுகுது. உன்னையும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்னையும் கூட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்ன செய்கிறது? இந்த பிள்ளை சொல்லுது, சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே இவங்கக்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும், அனுமதி கேட்கணும். சேர்ந்து சாகிறதுக்கு இவங்ககிட்ட ஏன் அனுமதி கேட்கணும்? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துருவோன்னு 2 பேரும் ஒரு மெட்டக்கணத்தில் விழுந்து செத்துடுறாங்க. இப்போ விடிகிற நேரமாச்சு. 2 பிள்ளைகளே காணுன்னு 2 குரூப்பும் தேடி வர்றாங்க. பார்த்தா அந்த பாலும் கிணத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி தான் இருந்திருக்கு. அதுக்குள்ளே விழுந்து 2 குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள். இறந்த 2 பிள்ளைகளையும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல வச்சு எரித்து பாப்பாத்தி கருப்பாய் என்று அந்த 2 ஜாதிக்காரர்களும் 2 குழந்தையையும் இன்றைக்கு வரைக்கும் குலதெய்வமாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் 2 பெண்களுக்கான நட்பு இன்றைக்கு அங்கே குலசாமியாக வழிபாடு செய்யப்படுது. இதை அவங்க பாட்டி சொன்னவுடனே சேரன் அதை எழுதியிருக்கிறார். 2 பெண்களுடைய நட்பு இங்கே குலதெய்வமாக வழிபாட்டில் இருக்கிறது என்றால் பெண்களின் நட்பு எவ்வளவு ஆச்சரியத்திற்கு உரியது அப்படின்னு. இப்போ என்னைக்கோ ஒரு குலசாமியாக ஒரு பெண்ணின் நட்பு இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால் கேரளாவில் எஸ்தர்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. அங்கே ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை நல்லா படிக்கும். அவளுக்கு முடி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்கும். அப்படி ரெட்டை ஜடை போட்டானாலே பெருசாக இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் இப்போ இவளுக்கு எவ்வளோ முடி பாறேன் அப்படின்னு கண்ணு வைப்பாங்க. அவ்வளவு முடிக்கு சொந்தக்காரி, நல்லா படிக்கக்கூடியவ, அழகான பொண்ணு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது, வைரல் ஃபீவராக இருக்குது, ஃப்ளூ ஃபீவராக இருக்குன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நிறைய பவர் கூடின மாத்திரை சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு முடி கொட்டிடுச்சு. வீட்டில் இருக்கும் போதே முடி கொட்டிடுச்சு. இனிமேல் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், போனால் எல்லோரும் என்னை கேலி பண்ணுவாங்க, என் தலை மொட்டையாயிடுச்சுன்னு அந்த பிள்ளை அழுதுகிட்டே வீட்டில் இருக்குது. வீட்டை விட்டு போக மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. டீச்சர் ஆள் மேலே ஆள் அனுப்பி விட்டு பார்க்குறாங்க, கல்வி நிறுவனத்துலேருந்து சொல்லி பார்க்குறாங்க, நிர்வாகத்துலேருந்து பெரியவங்க வந்து பேசுகிறாங்க. நான் வரமாட்டேன். ரூமுக்குள்ளே அந்த பிள்ளை அடைஞ்சு கிடக்குது. திடீர்னு ஒரு நாள் அவள் கூட படித்த 39 வகுப்பு தோழிகளும் போய் கதவை தட்டுறாங்க. எஸ்தர், நீ வா எஸ்தர், நீ நல்லா படிக்கக்கூடியவ, உன் படிப்பு வீணாகக்கூடாது, வா பிள்ளை வெளியே வா. நான் வரமாட்டேன், நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்தா சிரிப்பீங்க, நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு போங்க. சரி போகிறோம். 1 நிமிஷம் கதவை திறந்து எங்களை பார்த்துட்டு நீ கதவை பூட்டிக்கோ அப்படின்றாங்க. ஏன் இவ்வளவு தொந்தரவு பண்ணுறாங்கன்னு அந்த பிள்ளை கதவை திறந்து பார்க்கிறது. அவளோடு படித்த 39 மாணவிகளும் தலையை மொட்டையடித்து விட்டு அங்கே வந்திருந்தார். என்ன நட்பு பாருங்கள். ஒருத்தி மொட்டையடிச்சா தானே உனக்கு கஷ்டமாக இருக்குது.
வகுப்பில் 40 பேர் மொட்டை தலையோடு உட்கார்ந்துருந்தால் யார் யாரை கேலி பண்ண முடியும்? நம்ம 40 பேர் இப்படியே இருப்போம், உனக்கு முடி வளரும் வரை, உனக்கு உடல் சரியாகும் வரை நாம் எல்லாருமே இப்படி இருப்போம் என்று அந்த பிள்ளையை படிப்பதற்காக அந்த பிள்ளைகள் அழைத்து கொண்டு போனார்கள் என்பதை அந்த நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இன்றைக்கி தானே ஜாதி சமயம்னு அறிவியல் இவ்வளவு வளர்ந்த பிறகும் நாம் அடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தடைகளை எல்லாம் உடைத்து விட்டு நட்பால் இந்த உலகம் ஒன்று சேர முடியும் என்று இந்த பள்ளி குழந்தைகள் நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்கள் அவர்களிடமிருந்து பாடம் கற்க மறந்து கொண்டே இருக்கிறோம். பெண்கள் அப்படிங்கிற நட்பு எவ்வளவு உன்னதமானது இல்லையா? நீங்களாம் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் போய் பாருங்கள். நம்ம கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடயே சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பெண் பிள்ளைகள் இன்றைக்கி எங்கே போனாங்கன்னு தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரில. கொஞ்சம் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம், ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம், ரீயூனியன் ஒன்று வச்சதுக்கப்புறம் நம்ம வகுப்பில் இருந்த 70 பேரில் ஒரு 10 பேரை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதானே கண்டுபிடிச்சோம். மீதி உள்ள 60 பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாட்டிமா சொல்லுங்கள், உங்கள் கூட சின்ன பிள்ளைகள விளையாடின பொம்பளை பிள்ளைங்க என்னாச்சுன்னு தெரியுமா? என்ன ஆனாங்க? அதெல்லாம் அது சொல்லுது. உசுரோடு இருக்கால என்னன்னே தெரியலை, என் கூட தான் இருந்தாவ, ஒன்றா தான் இருந்தோம், ஜவு மிட்டாயெல்லாம் பிரித்து சாப்பிட்டோம், நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டோம், கிளாச்சிக்காய் சாப்பிட்டோம், காக்கா கடித்து எத்தனை ஆரஞ்சு மிட்டாய் நம்ம தின்றுருப்போம், வகுப்புக்கு பின்னாடி உட்காந்து எத்தனை பேரை கேலி செஞ்சுருப்போம். ஆனால் இந்த காலத்தை எல்லாம் இன்றைக்கு திருப்பி பார்த்தால் அந்த நட்பின் அடையாளமாக ஒரு துளி கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. அந்த தோழிமார்களுக்கு இடையிலான அந்த நட்பை கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதையில் பதிவு செய்திருப்பார். இதை பெண்களால் கூட பதிவு செய்யவே முடியாது. 2 பெண் பிள்ளைகளுக்கு இடையிலான ஒரு நட்பை ஒரு பொண்ணு எழுதுகிற மாதிரி தோழிமார் கதை அப்படின்னு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார். இதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு தகவல் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். நான் அண்ணன் அடுத்து பேசணும். அந்த பொண்ணு சொல்கிறா, கிராமத்தில் ஒன்றா சேர்ந்து சுற்றின பிள்ளைகள் அவங்க 2 பேரும். இப்போ வயசாயிடுச்சு. வயசான காலத்தில் தோழியை நினச்சி அவள் திரும்பி பார்க்குறா. தன் பழகின அந்த பாலிய நட்பை அவள் நினச்சி பார்க்குறா. ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கு மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளி அடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா, சிறுக்கி மக பாவாட சீக்கிரமாக அகுருதுன்னு இறுக்கி முடிவோட்டு எங்காத்தா கட்டிவிட, பட்டு சிறுகயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா, மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க, நாசமா போன நடுமுதுகு தான் அரிக்க, சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா, கருவாட்டு பானையில் சிறுவாட்டு காசெடுத்து கோனாறு கடதேடி குச்சி ஐஸ் ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க, கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலராக கண்ணீர் விட, பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேளையில் வீதி மண்ணில் விழுந்து 2 துண்டா நொறுங்கிருச்சே ஏண்டி நினைவிருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல பளபளக்க, வெள்ளி துருவல் போல வெள்ளை மணல் சலசலக்க, கண்ணாமூச்சு ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க, சுடுவப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, என் காலு கொலுச எடுத்தொனக்கு மாட்டிவிட்டு என் வீட்டில் நொக்கு பத்தேன் ஏண்டி நினைவிருக்கா, ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானோம் இடிவிழுந்த ஓடானோம், 20 வயசோட இருவேறு திசையானோம், தண்ணியில்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, வரட்டூரு தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக, ஓம்புள்ள ஓம்புருசன் ஓம்பொழப்பு உன்னோட, ஏம்புள்ள ஏம்புருசை ஏம்பொழப்பு என்னோட, நாளும் கடந்துருச்சு நரை கூட விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கும் புங்க மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கவிதையை அவர் நிறைவு செய்திருப்பார். 2 பெண் தோழிகளுக்கு இடையே மலர்ந்திருக்கிற அந்த நட்பு காலத்தின் நெருக்கடியில் மீண்டும் சந்திக்கவே முடியாதபடி அந்த புயல் காத்தில் சாய்ந்து விழுந்த ஆலமரத்தை போலவே கனவாக பழம் கதையாக காணாமல் போய்விட்டது என்பதை இந்த கவிதையில் அவர் மிக அழகாக பதிவு செய்திருப்பார். இந்த மாதிரி மனசுக்குள் எந்நேரமும் ஒரு மயக்கத்தை, ஒரு மலர்ச்சியை, மகிழ்ச்சியை தரக்கூடிய நட்பை நாம் என்றைக்குமே விட்டு கொடுத்து விடக்கூடாது. 2 செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெர்மானிய திரை இயக்குனர் ஒருத்தர், வெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு சின்ன புக்கு எழுதினார், ரொம்ப சின்ன புக்கு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவத்தை ஒரு குறிப்பு மாதிரி எழுதினார். ஆன் வாக்கிங் த ஐஸ் அப்படின்னு ஒரு சின்ன நாள் குறிப்பு. அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவர் ஜெர்மனியில் இருக்கிறாரு, அவருடைய உயிர் தோழி ஒருத்தி பாரிஸில் இருக்கிறார்.
திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியில்லை, நாளுக்கு நாள் நலிஞ்சிக்கிட்டே வர்றா. இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் அவள் சாகிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துட்டா. ஒரு நாள் இவருக்கு ஃபோன் பண்ணுறா, டேய் நான் ரொம்ப முடியாமல் ஆயிட்டேன்டா, சீக்கிரமே செத்துருவேன் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம மற்ற சொந்தக்காரங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டேன், உன்னை மட்டும்தான்டா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு தடவை வந்துட்டு போயிடேன், உன்னையும் பார்த்துட்டா நான் நிம்மதியாக சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். உயிர் தோழி கடைசி ஆசையாக உன்னைய பார்க்கணும்னு சொல்கிறான். இப்போ நண்பனாக இருக்கிற நம்ம என்ன செய்வோம், என்ன செய்யணும்? டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும், இல்லை கார் எடுத்து போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும், இல்லை பைக்கிலையாவது போகணும் இல்லையா? ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? நான் கண்டிப்பாக உன்னைய பார்க்க வர்றேன், நான் வர்ற வரைக்கும் நீ சாக மாட்டேன்னு ஃபோனை வச்சுட்டு நிறைய லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு நடந்தே போகிறார். ஜெர்மன்லேருந்து பாரிஸ்க்கு கடுமையான குளிர் பனி விழக்கூடிய காலம், நடந்தே போகிறார். 4 வாரம் நடந்து போய் தோழியை பார்க்க போகிறாரு. அவள் உடம்பு சரியாகி எந்திரிச்சு உட்காந்துருக்கிறா. என்னடா என்ன அதிசயம்? அவள் சொன்னார், நான் 4 வாரம் நடந்து தான் உன்னைய பார்க்க வருவேன், வருகிற ஒவ்வொரு வினாடியும் நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு தான் வருவேன், நான் வரும் வரை நீ சாக மாட்டாய் என்று நான் நம்பினேன், நீ பழச்சிட்ட. ஒரு சாக போகிற உயிரை காப்பாற்றுவது இறைவன் என்று நீங்கள் நம்பினால் உண்மையான நண்பர்கள் கூட இறைவனுக்கு சமமானவர்கள் என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இது அந்த இயக்குனர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக புத்தகமாகவே போட்டிருக்காரு. இவர் போகிற வரைக்கும் அவங்க சாகலை, போன உடனே உயிர் பிழைச்சி எந்திரிச்சிட்டாங்க, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. கடைசியாக ஒன்று, ஒரு கிராமத்தில் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்து வளர்ந்த 2 நண்பர்கள், ஜிம்காரின்னு ஒருத்தன் பேர், ஒருத்தனுக்கு பில் அப்படின்னு பேர். 2 பேரும் ஒன்றாவே வளர்கிறாங்க. 2 பேருக்கும் இராணுவத்தில் சேரணும்னு ஆசை. ஒரே ரெஜிமெண்ட்டில் படை வீரர்களாக போய் சேர்ந்துடுறாங்க. ரொம்ப நல்ல ஜாலியாக போயிட்டுருக்கு. திடீர்னு எதிர்நாட்டு படையோட இவங்களுக்கு சண்டை வந்துடுது, எதிர்நாட்டோட இவங்களுக்கு சண்டை வருது. அந்த சண்டையில் கூட யுத்த காலத்தில் கூட பக்கத்திலே தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேப்டன் கொடுத்த ஆணையின்படி அவன் கொஞ்சம் தள்ளி போயிட்டான். பில்லு ஜிம்காரி இந்த பக்கம் வந்துட்டார். திடீர்னு எதிரி நாட்டிலிருந்து போடப்பட்ட ஒரு குண்டு அந்த பக்கம் சத்தம் கேட்குது. ஐயோ அப்படின்னு அந்த பில்லுடைய குரல் கேட்குறது. இவங்க எல்லாம் பதுங்கு குழிக்கு வந்துட்டாங்க. கேப்டன் சொல்கிறாரு, குண்டு சரியாக அங்கே உள்ள ஆட்கள் மேலேயே விழுந்துருச்சு, கண்டிப்பாக அங்கே உள்ள 5 பேர் இறந்து போயிருப்பாங்க, நாம் அந்த பதுங்கு குழியை விட்டு வெளியில் போகக்கூடாது, போனால் நமக்கும் ஆபத்து, இங்கேயே உட்காந்துருவோன்றார். இப்போ ஜிம் சொல்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், பில்லுடைய சத்தம் கேட்டது, ஐயோன்னு அவன் கத்தனை சத்தம் கேட்டது, நான் ஒரெட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைடா, அவன் பிழைக்க வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக அவன் செத்து தான் போயிருப்பான், இப்போ நீ போனேன்னா ஓ உயிருக்கும் ஆபத்து, உன்னால் எங்களுக்கும் ஆபத்து, போகாத அப்படின்றார். இல்லை நான் போய் தான், அவன் உயிர் நண்பன், நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் இங்கே நாங்கள் செலெக்ஷன் ஆகி வந்தோம், செத்தா கூட நான் அவன் கூட செத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய கட்டளையை மதிக்காமல் போயிடுறான். போய் அவனை தேடி பார்க்குறான், அவன் அங்கே விழுந்து கிடக்கிறான். திரும்பி அவனை தூக்கி தோளில் போட்டு பதுங்கு குழிக்கு வர்றான். இப்போ அந்த கேப்டன் சொல்கிறார், நான் தான் சொன்னேன்ல இறந்துட்டான்ல, ஆமாம் அவன் தான் என் செத்து போயிருப்பான்னு நான் சொன்னேன்ல, சொல்ல கேட்காம நீ ஏன் போன, தேவையில்லாமல் ஆபத்தை இழுத்துட்டு வந்திருக்கிற. அவனை இறந்து போனவனை படுக்க வச்சுட்டு கேப்டன்கிட்ட கண் கலங்கி சொல்கிறான், கேப்டன் நான் போகிற வரைக்கும் அவன் உயிரோடு தான் இருந்தான், தன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தான், நான் போன உடனே என் கையை பிடிச்சிட்டு சொன்னான், யார் வராட்டாலும் வந்தாலும் என் நண்பன் நீ வருவன்னு நான் நம்பிக்கிட்டு தான்டா இருந்தேன், உன்னை பார்த்துட்டேன், என் குடும்பத்தை நீ காப்பாற்றுன்னு என் மடியில் தான் சார் இறந்தான். நான் போகாமல் இருந்திருந்தா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்த ஒரு துரோகியாக இருப்பேன், நான் போனதுனால என் நண்பன் வருவான் என்கின்ற அந்த நண்பனின் நம்பிக்கையை காப்பாற்றினேன் இல்லையா, இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கைக்கு போதும் என்று சொன்னான். உண்மையிலே உறவுகள் எல்லாம் கூட நம்மை கலற்றி விட்டாலும் நம்மை கடைசி வரைக்கும் கைப்பிடித்து கொண்டு போகிற நட்பு என்கின்ற அந்த உன்னதத்திற்கு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை தர வேண்டும். என் இனிய பெரியவர்களே, பெற்றோர் பிள்ளைகள் என்கின்ற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்துவிடும். பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்துவிடும். அண்ணன் தம்பிகள் என்கின்ற உறவை ஒரு சொத்து பத்திரம் பிரித்துவிடும். அக்கா தங்கை என்கின்ற உறவை 10 பவுன் நகை பிரித்துவிடும். அக்கா தங்கை என்கின்ற உறவை 10 பவுன் நகை பிரித்துவிடும். கணவன் மனைவி என்ற உறவை கூட ஒரு விவாகரத்து பத்திரம் பிரித்துவிடும். ஆனால் யாராலும் எதாலும் பிரிக்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது நட்பாகத்தான் இருக்க முடியும். நம்மை அழ வைப்பதற்கு நம் உறவுகள்
100 காரணங்களோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை சிரிக்க வைப்பதற்கு நம் நண்பர்கள் 1000 காரணங்களோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நட்பை கைவிட்டு விடாதீர்கள். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் நட்பல்ல, சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் நட்பு என்பதை இந்த உலகத்திற்கு அறிவித்த நல்ல நண்பர்களை துணையாக கொள்ளுங்கள். நல்ல நட்பை நேசியுங்கள். இங்கே கிடைக்கிற புத்தகங்கள் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம். அதனால் நல்ல புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள் என்று சொல்லி நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவில் மிக சிறப்பாக நட்பே துணை என்கின்ற தலைப்பில் பேச கிடைத்த வாய்ப்பிற்கு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.